கோயிலுக்கு போகிறப்ப கோயிலை பூரா சுற்றி வர்றோம், பார்க்குறோம், குளம் இருந்தால் இறங்கி பார்க்குறோம், அந்த தண்ணீர் எடுத்து தலையில் தெளிச்சுக்கிறோம், எல்லாத்தையும் பார்த்து பிடிச்சோடனே அப்படியே கிளம்பினோடனே கூட வரவங்க சொல்கிறாங்க, ஒரு 5 நிமிஷம் உட்காந்துட்டு போவோம் அப்படிங்கிறாங்க. உட்காந்துட்டு போகிறதுனுடைய நோக்கம் என்ன? நம்ம இங்கே உட்காந்துட்டு போகக்கூடாதுங்க, போனீங்கன்னா நம்ம இப்போ வாங்கின புண்ணியம்லாம் இங்கேனே போயிடும் அப்படி சில பேர் சொல்கிறாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. அப்படின்னா புண்ணியம் ப்ளஸ் மைனஸ் மாதிரியா இருக்குது? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. பிரம்மாண்டமான அந்த இடத்த நம்ம நடந்துட்டு வர்ற போது நம்மளை அறியாமல் கொஞ்சம் சோர்வு ஏற்படும். அப்போ நம்ம ஐயோ கால் வலிக்குதே அப்படின்னு சொல்லக்கூடாது. அதுக்காக உட்காந்துட்டு வர்றது நல்லது. இன்னொன்று, நல்ல மரபு ரீதியாக கட்டப்பட்டிருக்கும். காற்றும் வெளிச்சமும் வர்ற மாதிரி இருக்கிறதுனால நல்ல இயற்கையான காற்று அங்கே கிடைக்கும். அந்த காற்றை சுவாசிக்கலாம். அங்கே கிடைக்கிற பொருள்கள் இருந்துச்சுன்னா அந்த இதுகளையும் வாங்கி சாப்பிட்லாம். அப்போ கோயிலுக்கு போயிட்டு உட்காந்துட்டு வர்றது ஒரு ஓய்வுக்காகத்தான் தவிர வேறு எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். உட்காந்துட்டு வாங்க, நல்ல பொருள் கிடைச்சா சாப்பிட்டுட்டு வாங்க.